वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् निवेद्यं हृद्यं त्रिपुरारमाद्यं त्रिनयनं जटाभारोदारं चलदुरगारं मृगधरं महादेवं देवं मयि हृदयभावं पशुपतिं चिदालम्बं साम्बं शिवमतिविडम्बं हृदि भजे. சிவானந்தரில் பரமேஸ்வரனை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு வடிவம், அவரை எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்றார். அதுல நேற்று நம்ம பார்க்கும் பொழுது திரையீ வேத்தியம், 3 வேதங்கள்னாலையும் அறியப்படக்கூடியவர், 3 வேதங்கள்லையும் அவருடைய மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான மந்திரம் திரிபுரஹர மாத்தியம், முப்புறங்களையும் எரித்தவர். திரிபுரஹரமாத்யம், திரிபுரம் முப்புறங்களை எரித்தவர், 3 மரங்களை அழித்தவர். அதே போலயே 3 விதமான சத்வ ரஜஸ்தமோங்களை அழித்தவர். ஆத்யம், சகல பிரபஞ்சத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறவர், முக்கண்ணனாக இருக்கிறவர். ஜட்டாபாரோதாரம், பரம கம்பீரமான ஜட்டாபாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர். சலக துரகாரம், சரீரம் இருந்த போதிலும் அந்த சரீரமானது இங்கும் அங்கும் அசையாம, எத்தனை விதமான பிரதிபந்தங்கள் இருந்த போதிலும் பிரதிபங்களை அசையாம நிற்கக்கூடியதான ஸ்தாணுங்கிற பெயரோட கூடினவர். சலதுரகாரம் மிருகதரம், யார தியானம் பண்ணின மாத்திரத்தினால நம்ம மனசானது ஒரு இடத்துல நிற்குமோ அப்படி இந்த ஓடிக்கொள்ளக்கூடியதான மனசை கையில பிடிச்சுண்டு இருக்கக்கூடியதான மான்குட்டியை பிடிச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு உருவம். மகாதேவம், எல்லா தேவதைகளுக்கும் தேவனாகவும் மகாதேவனாகவும், மகம் சௌலபியம் சீக்கிர பலப்பிரதம் அப்படி இருக்கக்கூடியதார் அவர். தேவம் ஸ்வபிரகாசமா இருக்கிறார் அவர். மயி சதய பாவம், நம்ம இடத்துல எப்பொழுதுமே சதய பாவம் தயையோட கருணையோட கூடியிருக்கக்கூடியதான் அவரை. பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம், சைத்தன்ய வடிவமா இருக்கக்கூடியதார் அவர். அம்பாளோட கூடிய பரமேஸ்வரன். சிவமதி விடம்பம் ஹிருதி பஜே, எங்கும் தன்னுடைய நாட்டியத்தினால உலகத்தை எல்லாம் பிரகாசிக்க வைக்கக்கூடியதான் அந்த ஸ்வரூபம் அவருடைய என்னைய இதயத்துல தியானம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இது பரமேஸ்வரனை தியானம் பண்ணக்கூடியதான பல உருவங்கள்ல சிறந்ததான ஒரு உருவம். இந்த உருவத்தை தியானம் பண்றவாளுக்கு மனசாந்தி கிடைக்கும்னு ஒரு ஸ்வரூபம், ஒரு பலமும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல திரைவேத்தியம் ஹிருத்யம், திரைவேத்தியம்னு சொன்னோம். திரை அப்படின்னு சொன்னாலே 3 வேதங்கள்னு நம்ம சொல்றோம். இதுல வேதங்களை 4 பிரிச்சிருக்காரு வேத வியாசாச்சாரியர். முதல்ல ஒரு வேதம் தான் இருந்தது. அந்த வேதமானது கற்றுக்கொள்றதுக்கு சாதாரணமா 40 வருஷம் ஆயிட்டு இருந்தது. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சாதாரண ஆவரேஜா இருக்கிறவன் கத்துக்கணுமே, ஏன்னா 40 வருஷம் கத்துட்டா அவன் எப்ப இது மேல கர்மாக்களை பண்ணி, எப்ப சித்த சுத்தி அடைஞ்சு, எப்ப பரமேஸ்வர பாவனைக்கு வந்து, எப்ப அவன் க்ஷேமத்தை அடைய போறான், மோட்சத்தை அடைய போறான். ஆயால் என்ன பண்ணினா கலியுகத்துல ரொம்ப குறைச்சலா இருக்கு. அதுக்கு முன்னால திரேதாயுகம் துவாபரயுகம் இவைகள்னா தீர்க்காலமான வாழ்க்கை அவளுக்கு இருந்ததா? அவ்வளவு தீர்க்க கால கலியுகத்துல இல்ல. இவளுக்கு சதாயு புருஷா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இவளுக்கு கர்மா பண்ணணுமே, ஆனால் அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போரும் அப்படின்னு 4 பிரிச்சார். இந்த 4 பிரிச்ச வேதங்களை தான் நம்ம ருக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் அப்படின்னு 4 சொல்லுவோம். இந்த 4 பிரிச்சதான ஒரு ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கணும். இது எதற்காக, எப்படி பிரிச்சார்? ஒவ்வொன்றும் செல்ஃப் கண்டெய்ன்டா பிரிச்சார். நீங்க ருக்வேதம் வாசிச்சால் போரும், ஜாத கர்மாவில இருந்து அந்தியஷ்டி பரியந்து என்னென்ன வேணுமோ எல்லா மந்திரங்கள் அதுல இருக்கு. எதிர்வேதம் வாசிக்கிறீங்களா, அதுலயே எல்லாமும் இருக்கு. இப்படி அந்தந்த வேதத்துல அவாவாளுக்கு வேண்டியதான மார்த்த கர்மாக்கள்ல பண்ண வேண்டியதான எல்லா மந்திரங்களும் அமைச்சு இருக்கக்கூடியதாக 4 வேதங்களை பிரிச்சார். இந்த 4 வேதங்களை பிரிச்சு அதுல ஒரு சாக்கையை அத்தியனம் பண்ணினா போறோம். ருக்வேதம் மட்டும் அத்தியனம் பண்ணினா போறோம். நீங்க பிதாமக பரியந்தமாக எந்த வழி வந்துட்டு இருக்கோ, உங்க அப்பா உங்க தாத்தா அவெல்லாம் எந்த வேதத்தை வாசிச்சாலோ அந்த சாக்கையை வாசிச்சா போரும். நீங்க எல்லா சாக்கையும் வாசிக்கணும்ல, வாசிக்கலாம், வேண்டாம்னு சொல்லல.
ஆனா ஒரு சாக்கையை வாசிச்சாலே சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா உங்க வேதத்தை படிச்சா போல ஆயிடுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியாச்சு. இது இப்ப கலியுகத்துல நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு வழி. ஆனா மீமாம்சா சாஸ்திரத்துல இந்த வேதங்களை 4ன்னு சொல்றோம் இல்லையா, அத அவ 3ஆ பிரிச்சு விட்டா. 4 வேதங்களை 3ஆ சேர்த்து விட்டா. என்ன சுவாமி அப்படி எப்படி அப்படின்னு கேட்டேலையானா, பாதாட்சரபத்தமாக ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 4 பாதங்கள் 3 பாதங்கள் 5 பாதங்கள் இப்படி இருக்கும். இப்படி பாதங்களோடு இருந்துன்னு ஒவ்வொரு பாதத்துக்கும் இத்தனை எழுத்து அப்படின்னு செய்யுளா இருக்கக்கூடியதான பகுதி இருக்கு பார்த்தா, அதுக்கு ருக்வேதம் இருக்கு. அக்னிமே ஏழ புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதாமம் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன, முதல் 3 பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாதத்திலையும் 8 அக்ஷரம், 3 27 அக்ஷரம். இதுக்கு காயத்ரி சந்தஸ் இருக்கு. இதே மாதிரியே 32 அக்ஷரம் இருக்குமேயானால் அதுக்கு அனுஷ்டுப் சந்தஸ் இருக்கு. அதே போலயே 33 அக்ஷரம் இருக்கக்கூடியதா இருந்தால் அதுக்கு மேல திருஷ்டுப் சந்தஸ் இருக்கு. இப்படி சந்தஸ்கள் ஜகதி அதி ஜகதி இப்படி எல்லாம் சந்தஸ்களோட கூடி இத்தனை பாதங்கள் இருக்கணும், ஒவ்வொரு பாதத்துக்கும் இத்தனை அக்ஷரம் இருக்கணும் அப்படின்னு செய்யுளா இருக்கக்கூடியதான மந்திரங்கள் எந்த வேதத்துல இருக்கோ அவைகள்லாம் ஒரு கொத்தா சேர்த்து வச்சிருக்கா. இதுக்கு ருக்வேதம் இருக்கு. அந்த ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான பிராமணம் ஐத்தரேய பிராமணம், கௌஷிதகி பிராமணம். பிராமணம்னா புரோஸ் போர்ஷன். இந்த மந்திரங்களை எப்படி விநியோகப்படுத்தணும்னு சொல்றது பிராமணம். மந்திரங்கள் மட்டும் படிச்சிருக்கோம் ஒரு இடத்துல, இந்த மந்திரங்களை எப்படி விநியோகப்படுத்தணும்னு சொல்றது பிராமணம். நீங்க கற்பூர ஆசை கையில எடுத்ததுமே ராஜாதிராஜாயங்கள். ஏன் இந்த மந்திரம் தான் ஏன் சொல்லணும், இன்னொரு மந்திரம் ஏன் சொல்லப்படாது அப்படின்னு கேட்டேன்னா, ராஜரு தீப்தவ் அப்படின்னு ஒழிக்கிறது அப்படிங்கிற மந்திரத்துல ஆரம்பிக்கிறது. கற்பூரம் காட்டினா நாங்க பகவானுடைய ஸ்வரூபம் நானா ஒளியா தெரியறதோ இல்லையோ, அதனால இந்த மந்திரம் சொல்லுங்க. ஊதுவத்தி காட்டின்னு தூர சிதூர்வதூர்வந்தம் அப்படிங்கிற. ஏன் தூபம்னு இருக்கு, தூபத்துக்கு தூங்கிற மந்திரம் அர்த்தம் இதுல இருக்கான் பண்ணுங்கிற. உத்தீபிய ஜாத வேததே அப்படின்னு தீபத்தை சொல்றதுக்காக உத்தீபிய, ஏன்னா அங்க தீபம்ங்கிற பதம் இருக்கு. இப்படி எந்தெந்த பதம் எங்கெங்க இருக்கோ, எந்தெந்த மந்திரம் எங்க உபயோகப்படுத்தணுமோ இதை சொல்றதுக்கு பிராமணம்னு பேர். ஒரு கர்மா எந்த கர்மா ஆரம்பிக்கணும், அதை எப்படி பண்ணணும், எந்த மந்திரங்களை இங்கே உபயோகப்படுத்தணும், இவைகள்லாம் சொல்லக்கூடியதான பாகத்துக்கு பகுதிக்கு பிராமணம்னு பேரு. அது எப்பொழுதும் ப்ரோஸ் போர்ஷன்ல தான் இருக்கு, ப்ரோஸா தான் இருக்கு. பொயட்ரியா இருந்ததுன்னா சம்ஹிதான்னு பேர். இப்ப நான் என்ன சொன்னேன், ப்ரோஸா பொயட்ரியா இருந்துட்டு செய்யுளா இருந்துட்டு ஒவ்வொரு செய்யுளையும் இத்தனை அக்ஷரங்கள்னு இருந்துட்டு அப்படி இருக்கிற பாகத்துக்கு ருக்வேதம்னு பேர். எஜுர்வேதம்னு என்ன அப்படின்னு சொன்னா, மந்திரமே தண்டா தோர்த்தியத்துவ வாயவத்தோ வாயவத்தின்னு போயிட்டே இருக்கும். எங்க நிற்கிறதுன்னு தானே கொண்டு வந்து நிறுத்தினா அவ்வளவுதான், அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆனா அது எங்க எது வரைக்கும் அதுக்கு ஒரு பிராமணம் இருக்கு. அது இஷயத்வா இப்படி சாக்காம் சினத்தி இஷயத்வா என்று சொல்லி கலையை உடைய ஊர்ஜயத்வா அப்படின்னு அந்த மேல இருக்கக்கூடியதான தூசி எல்லாம் எடு, பாயவஸ்தா அதை எடுத்து நேரா நிமித்தி வை, இப்படி எல்லாம் சொல்ற. ஒவ்வொரு மந்திரமும் இந்த மந்திரம் இங்கிருந்து இது வரைக்கும் சொல்லணும், இந்த செயலை சொல்லணும் அப்படின்னு பிராமண பாகம். ஆனா அந்த பிராமணம் என்னாச்சு, எதிர்வேதத்துல மந்திரத்தோடு ஒட்டி ஒட்டி இருக்கு. நீங்க தைத்தரிய உபநிடத் வாசிக்கிறேன், தேஷ ஸ்லோகோ பவதி நடுநடுவில் வரும். இங்க ஸ்லோகம்னு என்ன அர்த்தம், மந்திரம்னு அர்த்தம். ஸ்லோகம்னு சொல்லாம் மீதி இருக்கிறதுனால பிராமணம். பிரம்மவிதா ஆப்னோதி பரம், இது பிராமணம். ததேஷாப்யுக்தா இந்த விஷயத்தை இந்த மந்திரம் சொல்லுகிறது. இது மேல வரக்கூடாது பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனிதம் குஹாயாம் பரமே வியோமன் தோஸ்னுதே சர்வான் காமான் சா பிரம்மணா விபஸ்திதா. இது வரைக்கும் மந்திரம். ஈதி மந்திரம் முடிஞ்சதுங்கிறது. ஈத்தின்னா இது வரைக்கும் மந்திரம். முன்னால மந்திரம் சொன்னேனோ இல்லையா, இப்ப மந்திரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிராமணம் ஆரம்பிக்கிறது. தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா, திரும்பியும் பிராமணம். இப்படி மாந்திரமும் பிராமணம் கலந்து கலந்து இருக்கிறதுனால அதுக்கு கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேர் வச்சோம். கிருஷ்ணம்னா கலந்ததுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டு கலந்து கொஞ்சம் மிக்ஸ்டுன்னு அர்த்தம். அதுல யாஜ்ஞவல்கியர் இதுல கொஞ்சம் வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணார், சூரியன்கிட்ட போய் மறுபடியும் கத்துண்டார். அதனால அதுக்கு சுக்ல யஜுர்வேதம் ஆயா தயாமானி யஜு கும்ஷி, சூரியன் நடத்துறது கத்துண்டார். அதான் காண்வ சாக்கை மாத்தியந்திர சாக்கை 2 சாக்கை. அது நார்த் இந்தியாலே பிரசித்தமா இருக்கு.
அதுக்கு பிராமணம் சரியா கலந்து இருக்கல, அது சதபத பிராமணம்னு பேர். இது எஜுர்வேதம். இப்ப ருக்வேதத்துல செய்யுளா இருக்கும், எஜுர்வேதத்துல அதுவும் தண்டாகாரமா இருக்கு, எங்க வேணும் நீங்க நிறுத்திக்கலாம் நீங்க பிராமணன் சொன்ன மாதிரி. சாமவேதம் இண்டிபெண்ட் வேதம் இல்லை, சரிப்படி சொல்றேன். ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் இருக்கே, அதே மந்திரங்கள் தான் சாமவேதத்துல. ஒரு 72 மந்திரம் தனியா இருக்கு. ஏன் தனியா இருக்குன்னா ருக்வேதத்துல 21 சாக்கையில் இப்ப ஒரே ஒரு சாக்கை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். மீதி சாக்கையெல்லாம் சாப்பிட்டோம், காலத்துல போயிடு. வேற சாக்கையில் எங்கேயாவது இருந்திருக்கும் அந்த மந்திரங்கள். ஸோ அந்த மந்திரங்களுக்கு மேல பாட்டு பாடுறா பார்த்தேடா, அந்த பாட்டுக்கு சாமானு பேர். சாமவேதம்னா தனி வேதம் இல்ல, தனி மந்திரங்கள் இல்ல, ருக்வேத மந்திரங்கள் தான். அதுக்கு மேல ஒரு ராகம் பாட்டை பாடுறேன். சில பேர் சௌந்தர்யில சாதாரணமா சொல்வா, சில பேர் ஏதாவது பாட்டு பாடி பாடுறா. அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சாமானு பேர். நம்ம மறந்து என்ன பண்ணா அந்த மந்திரமே சாமான்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, ரதந்திர சாமா அப்படிப்பட்டதான பல சாமாக்களை வைஸ்வதேவ சாமா இருக்கெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த சாமாக்கள்னா என்ன அர்த்தம்? ருக்வேத மந்திரத்துக்கு மேல பாடக்கூடியதான பாட்டு. அதர்வ வேதம் என்னென்ன, இந்த 3 வேதங்கள்ல இருக்கக்கூடியதான மந்திரங்கள்லாம் கலந்து இருக்கு அதர்வ வேதம். ஸோ இப்ப ஒரு வேதத்தை நீங்க வாசிச்சோம்னா ருக்வேதத்தை வாசிச்சா உங்களுக்கு வேதமும் வந்திருக்கு, சாமவேதமும் பேஸ் வந்திருக்கு. சாமவேதம் வாசிக்கிறவாளுக்கு சாமவேதமும் வந்திருக்கு, ருக்வேதமும் வந்திருக்கு. ஆனா எதிர்வேதம் தனியா பயில வேண்டியதுதான். எதிர்வேத வாசி இன்னொன்று வராது. யாஜ்ஞவல்யர் 4 வேதமும் வச்சிருக்கார். எப்படி? அவர் சாமவேதத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சிஷ்யரை சாமஸ்வரான்னு கூப்பிட்டார், சாமவேதம் படிக்கிற சிஷ்யரேன்னு கூப்பிட்டார். அப்ப என்னாச்சு? சாமவேதம் கத்துக் கொடுத்திருக்கார். ருக்வேதம் தெரியாம சாமவேதம் கத்துக் கொடுக்க முடியுமா? முடியாது. அவர் தான் எதிர்வேதத்தை சுக்ல எதிர்வேதத்தை ஸ்தாபனம் பண்ணி சூரியத்தை கொண்டு வந்து எதிர்வேதம் வந்தாச்சு. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இந்த 3 வேதங்களுடைய மந்திரங்கள் தான் அதர்வேதத்துல இருக்கு. அப்ப விவகாரம் என்னாச்சுன்னா 4 வேதம் வாட்சவர்னு பாஷ்யக்காரர் அங்கே சொல்லியிருக்கார். ஏதாவதா இருக்கட்டும். இந்த திரைன்னு சொல்ற வேண்டிய டிவிஷன் எப்படி? மந்திரங்கள் செய்யுளா இருக்கக்கூடியதான பகுதியான ருக்வேதம், புரோசாக நீள இருந்துட்டு கொண்டு எங்க நிறுத்தலாம் அந்த வேதமானது 2வது எதிர்வேதம், யஜுஸ்ன்னு பேரு. அதுக்கப்புறம் சாமவேதம், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாட்டு, அதர்வ வேதம், இவைகளுக்குள்ள சேர்ந்து போயிடும். ஸோ திரைன்னு நான் சொன்னேனையானால் 4 வேதங்களை 3ஆ பிரிச்சதுக்கு திரையின்னு பேர். அந்த இன்னொரு வேதத்தை விட்டுவிட்டாருன்னு நினைக்கூடாது. அப்படி திரை வேத்தியம் ஹிருத்யம் 3 வேதம், எல்லா வேதத்திலையும் எல்லா சாகையிலும் இருக்க காயத்ரி. அதனால்தான் காயத்ரி மந்திரத்துக்கு விசேஷம். சகல வேதங்கள்லயும் சகல சாகைகள்லயும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அப்படி திரை வேத்தியம் ஹிருத்யம் துரஹர மாத்தியம் திருநயனம் ஜட்டாபாரோதாரம் ஜலதுரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மகிஷதய பாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவமதிவிடம்பம் ஹிருதிபஜே அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் தியானத்தை பார்த்தோம். பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு உயர்வை, ஒரு மகிமையை, ஒரு விபூதியை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதா க்ஷுத்ர பலதா நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத்ருத பலம் ஹரிபிரம்மாதீனாமபி நிகடபாஜாமசுலபம் யாச்சே சம்போ தவ பதாம்போஜ பஜனம். ஹே பரமேஸ்வரா, பல தெய்வங்கள் இருக்கு. என்ன பல தெய்வங்கள் இருக்குன்னா என்ன விசேஷம்? தெய்வத்தினுடைய மூர்த்திகள், உருவங்கள் பலது இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்தேனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தெய்வத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. கிராமாந்தரத்துல போனேனால் அம்பாளையே பேச்சாயி காத்தாயி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சாயின்னா வாக்வாதினி, பேச்சுக்கு அதிபதி பேச்சாயி வாக்வாதி. காத்தாயின்னா காத்தியாயினின்னு அர்த்தம். இல்ல இதே தெய்வங்கள் தான், அந்த அவளுக்கு சொல்ல தெரியல, அவ்வளவுதான். அதுல முனீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொரு இடத்துல போனா முனீஸ்வரன் சொல்லுவா. இந்த முனீஸ்வரன் சொல்றது என்ன? இந்த மன அகஸ்திய மகர்ஷி இருக்கார் பார்த்தீங்களா, அப்படி வால்மீகி முனி புங்கவம் பரதர் இப்படிப்பட்டவாள். அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன் கோவில்னு சொல்றா. நாம திரௌபதி அம்மன் கோவில்ல ஏன் சில பேர் கொண்டாடுறாள், சில பேர் கொண்டாட சொல்லப்பட, யாராருக்கு எது இஷ்டமா அவளுக்கு. சில பேர் ஆத்துல போறதுனால வீரபத்திரன் குலதெய்வமா இருக்கும். என்ன சுவாமி கத்தியை வச்சுட்டு இருக்காரு, நீங்க காளிய பூஜை பண்ணலிக்கோ, அவர் கத்தியை வச்சுட்டு பூஜை பண்ற. அதனால வீரபத்திரன் பூஜை பண்றதுனால நீங்க ராஜசமயன்ற கோபம்னு சொல்லப்படாது. ரொம்ப பேருக்கு சுப்பிரமணிய சுவாமி குலதெய்வம். இன்னும் 2 பேர், சில பேர் என்ன எங்களுக்கு ஏழ்மலையான் குலதெய்வம்னர்.
அவர் உங்க இடத்துக்கு வர வேண்டியதே தவிர நீங்க அங்கே போய் தரிசனம் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கும்பல் இருக்கிறான். 6 மணி நேரம் நின்று 20 மணி நேரம் நின்றுங்கிறான். அந்த பகவான் அனுகிரகம் பண்ணாதான் அவரை பார்க்க முடியும். ஆனா என்னாச்சு, குல தெய்வம்னு வச்சுட்டு இருக்கார். இது குல தெய்வம் நம்ம குலத்துக்கு தெய்வம், நம்ம வம்சத்துக்கு. சில பேர் குல தெய்வம் தான், கொலப்பட்ட தெய்வம் குல தெய்வம். இப்படி குல தெய்வம்னு வச்சுட்டு இருக்கா. இந்த தெய்வங்கள்லாம் வெவ்வேறையா மாறிட்டு இருக்க. என்ன விசேஷம்? நம்ம முன்னோர்கள் எதை வழிபட்டாரோ அப்படி அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்ய ஸ்வரூபம் ஒண்ணுதான். சைத்தன்யம் வெவ்வேறு இல்லை, ஒரே உருவம் தான். காத்து இருக்க, நீளமாக ஒரு பெலூன்ல போட்டு டியூப்லைட் மாதிரி இருக்கு, அது ஒரு மாதிரி இருக்கு. ஆப்பிள் மாதிரி ஒரு பெலூனுக்குள்ள காத்து இருக்கு, பூனை மாதிரி ஒரு பெலூனுக்குள்ள காத்து இருக்கு. அதனால அந்த காத்துக்கு அந்தந்த உருவம் தான் இல்லை. ஆனா என்னன்னு, அந்த எந்த உருவத்தில் இருக்கோ அந்த உருவமாக அந்த காத்து காணப்படுகிறது. அவ்வளவு காத்துக்கு தனிப்பட்ட உருவம் இல்லை. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அக்னிம் யமம் மாதரேஸ்வானமாஹோ. இருக்கிற ஒரு சத்து சதேவ சௌமி நமகிராசின்னு சொல்றது, அந்த சத்த பல உருவங்களாக பல பேர்கள் அவ தியானம் பண்ணிட்டு இருக்கா. தியானத்துக்காக எடுத்துட்டதா மூர்த்திகள். அதனால எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் யோ யோ யாம் யாம் தனும் பக்தியா ஸ்ரத்தையா அர்ச்சிதுமிச்சதி. எந்தெந்த உருவத்தை யாரா ஸ்ரத்தையா பண்றாளோ அந்தந்த உருவத்தோட நான் இருந்து அவளுக்கு பண்றேன். நான் என்ன பண்றேன், அவளுக்கு ஸ்ரத்தாம் விததாமியம். நீங்க எந்த உருவத்துல பகவானை தியானம் பண்றாளோ அந்த உருவத்துக்கு ஸ்ரத்தைய நான் கொடுக்குறேன். அதுதான் எல்லாத்துக்கும் மேல சைத்தன்யம் தான். ஆகையால் நம்ம ஊர்ல இந்த தெய்வத்தை வழிபடணும் அந்த தெய்வத்தை வழிபடப்படாதுங்கிறது கிடையாது. எல்லாரையும் தியானம் பண்ணலாம். ஆனா சில பேர் சொல்றா, நீங்க பூஜை பண்ணலாம் எந்த தெய்வம்னு தெரியல சார், பகவானுக்கே கன்ஃபியூஷன் வந்துருக்குறான் அப்படிங்கிறான். வெளியூர்ல இருக்கிறவா நம்ம மதத்தை இப்படி வையறதுக்கு இப்படி ஒரு வழி பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னேன், அப்படி அவெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், எல்லா தெய்வமும் எங்க பக்கத்திலேயே இருக்கு, அவ எங்கன்னு போய் வர வேண்டாம், ஹிருதயத்துல இருக்கார். ஆகையால் நீங்க தியானம் பண்ணல இங்க இருக்க அவ கொட வேண்டாம், கூப்பிட வேண்டாம், தானா தெரியும், ஓடி இங்கேயே வந்து உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆனா என்ன, நம்ம அவ்வளவு பிராரப்த கர்மா பண்ணினா அவ என்ன பண்ணுவா பார்ப்போம். கஜேந்திரன் இருக்கார், 1000 வருஷங்கள் சண்டை போட்டாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஆதி மூலமேன்னு சொன்னார், ஓடி வந்து விட்டாராம் வைகுண்டலம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றார். அப்ப விவகாரம் என்ன, நாம் வந்து இந்த தெய்வம் வழிபடணும் அந்த தெய்வம் வழிபடணும்னு சொல்லலை. யார் யாருக்கு எது இஷ்டமோ அது. நம்ம சைவாள் வைஷ்ணவாள் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம வச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இவைகள்லாம் என்ன தெரியுமோ, நான் சம்பிரதாயமாக வந்தது அவ்வளவுதான். எது எப்படி இருந்தாலும் இப்படி அப்படின்னு மாறுறது கிடையாது. எல்லாருக்கும் ஸ்மார்த்தாழ்வு, ஸ்மார்த்தாழ்னு விபூதி வச்சுக்கணும்னு நம்ம சொல்றோம், அது இல்லை. ஸ்மிருதியை யார் ஃபாலோ பண்றாளோ அவளுக்கு ஸ்மார்த்தாழ்வு. ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித கர்மாக்கள். அதனால் இந்த விபூதி அப்புறம் வந்து நாமம் வச்சுக்கிறது, அதே போல இவாள்லாம் மாத்வாளா இருக்கிறவா அவ கறியை வச்சுட்டு இருக்கா. இப்படியே ஒருத்தர் சண்டை போட, அவர் கறி குச்சினான் சார்ங்கிறது, சார் நாமம் போட்டான் சார், எல்லாம் தப்பு வழக்கம் அது அந்தந்த. ஆனா எல்லாத்துக்கும் தத்துவம் ஒண்ணுதான். வேதம் என்ன சொல்ற, யார் இந்த சரீரத்தை தப்பிக்கும்படி பண்ணலையோ அவனுக்கு க்ஷேமம் இல்லை. சிரமப்படணும், பிராணாயாமம் பண்ணணும், தியானம் பண்ணணும், இவைகள்லாம் பண்ணினா உங்களுக்கு க்ஷேமம் வரும். அந்த தியானம் நிக்கிறதுக்காக அவ நம்ம சரீரம் சௌக்கியமா இருக்கிறதுக்காக பெரியவர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கார். ஆகையால் தேவதா மூர்த்திகள் பல இருந்தாலும் நம்ம மத்தளத்தில் இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய தத்துவம் இது பரமாத்மா உத்தரதான். அதனால என்ன சொல்றார், சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதா க்ஷுத்ர பலதா. ஆயிரக்கணக்கான பலங்கள் தெய்வங்கள் இருக்கு. ஆனா அவைவர்கள் என்ன பண்றதுன்னு அந்தந்த பலத்தோடு கொடுத்து நிறுத்தி விடுறது அதிகம் இல்லை. எல்லா மோட்சம் எனக்கூடியதான பலத்தை கொடுக்கறது இல்லை. நீங்க எதை பண்றீங்களோ அது. ஏன்னா அந்தந்த தெய்வத்தை நீங்க வழிபடும் பொழுது எனக்கு இதுதான் வேணுங்கிறதுக்காக தயார் பண்றது. போஸ்ட் ஆபீஸ்ல போய் எனக்கு ஒரு 10 கோடி கொடுங்க காசுன்னு கொடுப்பானே, அவங்கிட்ட இருக்கிறதே ஏதோ 1 லட்சம் இருக்கும். அதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதையே பெரிய பேங்க்ல போய் பாருங்க, ஸ்டேட் பேங்க்லயோ ரிசர்வ் பேங்க்லயோ எனக்கு கொடுங்க, எவ்வளவு வேணும், லாரி கொண்டா கொடுக்குறேன். பாவம், என்ன சுவாமி இப்படிங்கிறல அப்படிங்கிறல, அவ அதுக்கு தகுந்தவா, இவா இதுக்கு தகுந்தவா.
கிராமாந்தரத்துல கூடியதான ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடியதான தெய்வம் அங்க இருக்கிறவாள்லாம் எங்களுக்கு பயிர் செலவு நன்னா வரணும், சமயமான காலத்துல வேண்டிய சமயத்துல மழை வரணும், எங்களுக்கு பசு சம்பத சௌக்கியமா இருக்கணும், இப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கு தகுந்ததான மந்திரங்களை வச்சு அதுக்கு தகுந்ததாக பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு மோட்சம் மிச்சம் தெரியாது. அதுக்காக வேண்டியதான விவகாரம் அவ பண்ணல. அதனால என்ன, அதனால க்ஷுத்ர பலதாக. ஆனா அந்த தெய்வம் வசதி இது கம்மின்னு இல்லை. பேங்க்லயே போய் பாருங்க, ஒரு பிரான்ச்ல போய் கேட்டாலும் இவ்வளவுதான் சார் இங்க வாங்க முடியும். ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு 25,000 தான் நீங்க வாங்க முடியும். 25 கோடி என்கிட்ட இருக்கேப்பா, 25 கோடி பேங்க்ல இருக்கேன், நான் இஷ்டமா வாங்கி அங்கே போட்டார், இங்க வாங்க முடியாது. அதே மாதிரியே அந்தந்த தெய்வங்கள் தயார் பண்ணி கொடுத்ததான நம்ம மகர்ஷிகள் என்ன பண்ணியிருக்கா, இந்தந்த உருவத்திலிருந்து இந்தந்த ஸ்வரூபத்தை அடைய முடியும். அப்படி அந்தந்த குரூப்புக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த போல தயார் பண்ணி கொடுத்துருக்க. அது போல தெய்வங்கள் பல இருக்கு. சஹசிரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாக க்ஷுத்ர பலதாக நமன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத்கிருத பலம். நான் ஸ்வப்னத்திலையும் அது கிட்ட போகலேங்கிற. உலகத்துல இருக்கக்கூடியதான இந்த பலங்களை எல்லாம் கேட்டு கேட்டு அனுபவிச்சு வெறுத்து போயிடு. ஒரு வியக்தி பரமேஸ்வரன் கிட்ட வரும் பொழுது அவன் எப்படி இருக்கான், பரம வைராக்கியத்தோட இருக்கான். நான் முன்னால உலகத்துல இருக்கக்கூடியதான போகங்களே வசத்தின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆகாரத்துக்கு நல்லா இருக்கணும், வஸ்திரங்கள்லாம் நல்லா இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இவைகள்லாம் வசத்தின்னு நினைச்சது. 4 பேர் சேர்ந்து என்ன குட் மார்னிங் சொல்லணும், இப்படி எல்லாம் ஒரு ஆசைகள் இருந்தது. பந்துக்கள்லாம் நம்மளை பார்த்ததுமே ஒரு சந்தோஷமா வாங்கோன்னு கூப்பிடணும், நமக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படிங்கிற ஒரு ஆசைகள் கொஞ்ச நாளுக்கு முன்னால இருந்தது. ஆனா அந்த ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது. தினந்தோறும் ஸ்வீட்டோட சாப்பிடணும் இப்படின்னு இருந்தவாள்லாம் இருக்கா. என்ன ஆச்சுன்னு அவளே கொஞ்ச நாள் அவன போரும் சார்ட்டா. ஏன்டா உடம்புல வியாதி வந்து டாக்டர் சொன்னார், இன்னொரு லட்டு சாப்பிட்டா ஒரு அடி முன்னால எமலோகத்துக்கு தான் இது மாதிரி சாப்பிடுவாரோ, எவ்வளவு அன்னம் சாப்பிட்றாலோ அந்த அளவுக்கு மாத்திரை சாப்பிடணும்னு ஒரு முன்னும். காலம் ஒரு 15 மாத்திரை, மத்தியானம் 22 மாத்திரை, அன்னத்துக்கு முன்னால, அன்னத்துக்கு நடுவுல, அன்னத்துக்கு கடைசி. இவர் பாக்குற மாத்திரா பலம், இதான் பலத்தை கொடுக்கறது, வேற ஒண்ணும் இல்லையே. இப்ப நான் இது சாப்பிடணுமா, யார் முன்னால அது வக்கடையா சாப்பிடணும்னு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இலைக்கு மேல இருக்கிற பாகத்துல இதெல்லாம் பரிமாறணும், இலைக்கு கீழே இருக்கிறது இது பரிமாறணும்னு சொல்லிட்டு இருந்தாரோ, இப்ப ஒண்ணும் இல்ல, சும்மா தயிர் சாதம் கொஞ்சம் இருந்தா போரும் சுவாமி. முன்னால வைராக்கியம் வந்தாச்சு. எவைகளிடத்துல நாம வசதியா பார்த்தோமோ அதே பதார்த்தங்களிடத்துல நமக்கு வைராக்கியம் வந்தாச்சு. இப்ப என்ன வேணும், மனசு சாந்தி வேணும். அவத்துல சௌக்கியமா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும். முன்னால எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கணும். அப்ப நினைச்சதுன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில தசாஸ்யான் புத்திரானா தேஹி பதிமேகாதஜங்கிருதி 10 குழந்தைகள் இருக்கணுமா. அவ எப்படின்னு எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கணும். கிராமத்தை விட எங்கேயும் போகக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கணும். கிராமத்துல ஒரு கல்யாணம் இருந்தா தெருவுல தான் கொட்டாய் போட்டுருவான், விவகாரம் முழுக்க நடந்தது. எல்லாரும் சாப்பிட, எல்லா ராத்திரியும் எல்லாரும் பரிமாறிட்டு இருப்பான். இந்த சத்திரத்துக்கு காசு கொடுக்கறதே கிடையாது. அப்படி ஒரு காலத்துல இருந்தோம் நம்ம. இப்ப என்ன செய்யணும், இத்தனை பேர் வச்சுன்னு இந்த வம்பா இருக்கு சார். ஏன்னா 60 வயசானதுமே வானப்பிரசத்துக்கு போகணும். அப்பதான், இல்லைன்னா எப்போதும் வீட்டுல ஒரே கலாட்டாவா தான் இருக்கும். அவ்வளவு குழந்தைகள் அவளை கத்துட்டு இருப்பா. ஏகாந்தமா ஜபம் பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணினா வானப்பிரசமா போனா. இப்ப நம்ம நம்ம சத்தம் போட்டா தான் சத்தம். இருக்கிறதே ஒருத்தரோ 2 பேரும். அவர் அந்த மூலையில இருக்கார், இவர் இந்த மூலையில இருக்கார். ஒருத்தர் என்ன இந்த சனி கிரகமும் புத கிரகம் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்காது எப்பவுமே. என்ன சுவாமி ஏன் இப்படி வாழ்ந்தாச்சு. இப்ப நமக்கு அதை கண்டா பிடிக்கல. வைராக்கியம் என்னாச்சு, முன்னால எது வசத்தின்னு நினைச்சோமோ, வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ, அந்த பிரின்சிபல்ஸ் அந்த சிஸ்டம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில முன்னேறினா இவனுக்கு வைராக்கியம் வந்தாச்சு. வைராக்கியம் வந்ததுனால இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா, நான் இனிமேல அவைகள்கிட்ட போகல, அது வேணும் இது வேணும் இப்ப கேள. இப்ப என்ன கேட்கிறேன், இருக்கிற இடத்துல மனசு நிறைவு இருக்கணும், சாந்தி இருக்கும். இருக்கா குழந்தைகள்லாம் இருக்கா, அவ என்ன அவ சௌக்கியமா அவத்துல இருக்கட்டும். அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு வர வேண்டாம். இப்ப தாங்க முடியாது, வேற ஒன்றும் இல்லை. அந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளால தாங்க முடியாது. நாம அவளுக்கு பாரமா இல்லாம இருந்தா அதுவே போதும். அப்ப நீ என்ன பார்த்துக்கோ, அது பண்ணு இது பண்ணு, நாம அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம இருந்தா அதுவே வரும். இப்ப என்னாச்சு,
ஆகையால் அந்த ஆசைகள் என்ன ஒண்ணும் பண்ணலை. ஆசைகள் எனக்கு தடுக்காதலாம். அந்த ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக எந்த தெய்வங்களை மகர்ஷிகள் சிருஷ்டி பண்ணாலோ நம்ம முன்னோர்கள் நாம அந்த பக்கம் போகல, அவ்வளவுதான். அந்த தெய்வத்துக்கு மேல விரோதம் இல்லை நமக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மோட்சம் தான் வேணும், மன சந்தோஷம் தான் வேணும், சாந்தி வேணும், நிறைவு வேணும். காலம் எழுந்தா ராத்திரி பரியந்தம் ஒரு கவலை இல்லாம இருக்கணும். ஏதோ வேண்டிய அளவுக்கு இருந்தா போறோம் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிற. ஆகையால் நமன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத்கிருத பலம். தத்கிருத பலம், அந்தந்த தெய்வங்கள் எந்தெந்த பலத்திற்காக வழிபடுகின்றார்களோ அந்த பலங்களை நான் இப்ப விரும்பவில்லை. 80 வயசான அப்புறம் எனக்கு அந்த படம் வேணும் இந்த படம் வேணும்னு கேட்கறாளோ, ஏதோ ஒண்ணு இருந்தா போறோம்ட்டான். முன்னால இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு எவ்வளவு கட்டப்பட்டு ஒரு பேண்ட் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்ட கடையே சுத்தி நான் இல்லையோ. இப்ப என்ன ஏதோ ஒரு துணி இருந்தா போட்டோம் சார், அதுல ஒரு வைராக்கியம் இருந்தாச்சு. ஆகாரம் இன்னைக்கு தான் என்னால பண்ண முடியாதா, போறோம் ஏதோ ஒண்ணு வயதை பசிக்காம கொஞ்சம் இருக்கணும் இப்படிங்கிற நிலைக்கு போயிட்டு நீங்க. ஆகையால் அந்த பலத்துக்கோ அந்த பலத்துக்காக ஏற்பட்டதான அந்த தெய்வங்களை பத்தியோ நான் நினைக்கல. ஆனா இப்ப எனக்கு வேணும், எது வேணும்? ஹரி பிரம்மதீனாமபி நிகட பாஜா மசுலபம். நான் மட்டும் இல்லை, பரம் மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், பிரம்மதேவனா இருக்கட்டும், அவளுக்கும் ரொம்ப கிட்ட இருக்கிறவா, பரமேஸ்வரனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறவாவா. அப்படிப்பட்டவாளு கூட அறிய முடியல பரமேஸ்வரனை. ஏன்? அந்த பரமேஸ்வரனுடைய மூர்த்தி லிங்காகாரமா இருக்கு. அவரை அறிவது ரொம்ப கஷ்டம். தம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரேஷ்டம் புராணம். ரொம்ப கஷ்டம் அவர் அறியது. ஏன்? அந்த மனசானது சுத்தமா இருந்தா தான் பார்க்க முடியும். மனசுல சுத்த தன்மை இல்லையா, சரீரம் தான் சுத்தமா இருக்க, மனசுல எப்ப பார்த்தாலும் கவலை இருக்கிறவங்க. ஏதோ ஒரு எண்ணம் இருக்க, அவர் இப்படி இருக்காளே இவர் இப்படி இருக்காளே, இந்த மனசு சும்மா இருக்கிறதா? மனசு நின்னா சாந்தமா நின்னா தான் அவருடைய பிரதிபந்தம் நமக்கு, அவருடைய பிரதிபிம்பம் நம்ம மனசுல தோடும். கண்ணாடி சுத்தி கொண்டே அசைஞ்சுட்டே இருந்தது ஏனால் கண்ணாடி முன்னால நீங்க பார்த்துன்னு குங்குமம் வச்சுக்க முடியுமோ? கண்ணாடி பாட்டு இங்க இங்கேயும் அசைஞ்சுட்டே இருக்கு, நடுவுல தொங்க விட்டுருக்கான், ஃபேன் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அந்த பக்கம் வேற போட்டிருக்கான். இது என்னடா ஆச்சுன்னா சுத்துறது, கண்ணாடி அசைஞ்சுட்டு இருக்கு. இவன் எப்படி அதை பார்த்து குங்குமம் வச்சுக்க முடியும் முகத்துல? அப்ப அதை நிறுத்தணும்னா இவன் என்ன பண்ணும்? முதல்ல அந்த கண்ணாடி அங்க இருந்து எடுத்து சவத்துல கட்டி வைக்கணும். அதே மாதிரியே என் மனசு இங்கே எங்கேயும் சுத்திட்டு இருக்கு, அலை பாஞ்சுட்டு இருக்கு. ஒரு வாளி ஜலம் இருக்கு, ஒரு வாளி ஜலத்துல சுத்தமா ஜலம் அசையாம இருக்க, ஒரு சின்ன கல்லை போட்டேன். கல்லை போட்டதுமே என்ன ஆயிடுத்து? அதுல இருந்து அப்படியே அலைகள் அலைஞ்சுட்டே இருக்கு. அது எப்ப நிற்கும்? அது நிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரிதான் நம்ம மனசு. யாராவது ஒரு வார்த்தை டெலிபோன் பண்ணி சொல்ற, உங்களுக்கு ரொம்ப கர்வமா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் சார், அவ்வளவுதான் போச்சு. எனக்கு கர்வமா, எனக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு கவலை. விவகாரம் என்ன ஆயிடுதுன்னார். அது போயிடுதுன்னு இன்னொரு 15 நிமிஷம் அனுப்பினா இன்னொரு டெலிபோன் கால் வருது, வேற என்ன. இப்படியே யாரோ ஏதோ சொல்லிட்டே உங்க வாழ்க்கையில காலம் வருது. பூஜை பண்ண விடாம, ஜபம் பண்ண விடாம, ஏதோ இப்படி நடக்கிறதா இல்லையா வீட்டுல? இந்த மனசை நீங்க எப்படி நிறுத்த போறீங்க? அதை நிறுத்துறதுக்காக சொல்றார். அவளை நிறுத்தினா பிரம்மத்தை பார்க்க முடியும், மனசை ஏகாந்தமா இருந்தா பிரம்மத்தை பார்க்க முடியும். ஆகையால் ஹரி பிரம்மாதீனாமபி, நான் மட்டும் இல்ல, உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியதான பிரம்மதேவரோ அல்லது உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்க கூடியதான மகாவிஷ்ணுவோ, இவாளுக்கும் ரொம்ப நெருங்கி இருந்தாலும் அவரை பார்க்க முடியலையே. சிரம் யாச்சே சம்போ சிவ தவதம்போ ஜபஜனம். ஹே பரமேஸ்வர, சிரம் யாச்சே, ரொம்ப நேரமா நான் உங்களை பிரார்த்தனை பண்றேன். சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். ஏ சம்போ பரமேஸ்வரா, எதனா சம்போ சிவான்னு ரெண்ட சொல்றார். சம்போன்னு சொன்னா போறாத, அவரை நினைச்ச மாத்திரத்தினாலேயே சம்பவதி இது சம்போ. நினைச்ச மாத்திரத்தினால நன்மை உண்டாகிறது. சிவா அத்தியந்த ஸ்வரூபமா, அத்தியந்த மங்களஸ்வரூபமா இருக்கேளே அப்படின்னு ரெண்டா சொல்றார். ஏன்? அவரை நினைக்கணும், அதே போல க்ஷேமம் ஏற்படணும். அப்படி சிரம் யாஜே சம்போ சிவ தவம்போஜ பஜனம். தங்களுடைய பாத பத்மங்களை நான் எப்பொழுதும் பஜித்துக் கொண்டே இருக்கேன், இதைத்தான் தியானம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதா க்ஷுத்ர பலதா
ந மன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத்ருத பலம் ஹரிபிரம்மாதீனாமபி நிகடபாஜாமசுலபம் ஸ்திரம் யாஜே சம்போ சிவ தவ பலம்போஜ பஜனம். இதுல ஒண்ணு பார்க்கணும். சின்ன சின்ன பலங்கள் வேணும்னா இவாள்கிட்ட போங்க சார், பெரிய பலன் வேணும்னா பரமேஸ்வரன்கிட்ட போங்க அப்படின்னு வேற்றுமை இருக்கும். சாதாரணமா சின்ன கடையில ஏதோ வேணும்னா மளிகை கடையில அங்கே போய் ஏதோ வாங்கிக்கிறேன். நிறைய வேணும், என்ன எடுத்து ஒரு குவிண்டால் பருப்பு வேணும், என்ன பண்ண போறேன்? அப்போ இந்த கடையில் வாங்கலாம், ஸ்டாக் இல்லை சார்பா. இப்போ பெரிய விலை வேணும்னா நிறைய வேணும், அப்படியோ அப்படி இல்லை. எங்க பரமேஸ்வரன்கிட்ட போனேன்னா இதையும் கொடுப்பார் அதையும் கொடுப்பார். ஆனா பரமேஸ்வரனை அடைஞ்ச பிறகு நமக்கு இதை போகணுங்கிற ஒரு எண்ணம் வராதான். அந்த பரமேஸ்வருடைய ஸ்வரூபம் என்ன? நமக்கு சுகத்தை தான் நாடிக்கொண்டிருக்கான் ஒவ்வொரு மனிதனும். அவன் காலம்பரம் எழுந்து ராத்திரி வரைக்கும் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கான், அது வேணும் இது வேணும்னு பார்க்கிறான். கடைசியில எதுக்குன்னு மனசுல சந்தோஷம் வேணும். இந்த நிறைவுக்காகத்தான் அவன் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன ஆச்சுன்னா அது கிடைக்க அவனுக்கு. நமக்கு நிறைய பொருள் இருந்தால் நமக்கு சுகம் இருக்கும்னு நினைச்சோம், பொருளை தேடி ஓடினோம். பொருள் வேணும்னு அதுக்கு என்ன வேணும்? காசு இருந்தா தான் பொருளை அடைய முடியும்னு நினைச்சோம், காசுக்காக ஓடினோம். காசு வேணும்னு அதுக்காக முயற்சி பண்ணணும்னு நினைச்சேன், முயற்சி பண்ணி கொண்டே இருக்கேன். பாருங்க, எல்லா மனுஷாலும் எதற்காக ஓடிட்டு இருக்கா? சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தை தான் தேடிட்டு இருக்கான். எல்லோரும் படிச்சவனோ படிக்காதவனோ, ஆணோ பெண்ணோ வயசானவரோ சின்ன பையனோ சந்தோஷத்துக்காகத்தான் தேடிக்கொண்டிருக்கான். ஆனால் அந்த சந்தோஷம் அதுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இங்கிங்க அலைகிறான், காசுக்காக அலைகிறான், பொருளுக்காக அலைகிறான், தன்னுடைய நிலையில எல்லாம் மனசாந்திக்காக அலைகிறான், கிடைக்கல. ஆனா என்னாச்சுன்னு ராத்திரி படுத்துக்கிறான், ஆனந்தமா தூங்கிட்டான். காலம் எழுத சுகமாக மஸ்வாப்சம், நிம்மதியா தூங்கினேன் சார். ஆமா தூங்கினேல, தூங்கலேன்னு சொல்லல, தூங்கினேள். அந்த நிம்மதி எங்கிருந்து வந்தது? தூக்கத்துல அழகான உருவத்தை கண்டீரோ, அல்லது நல்ல பாட்டு கேட்டீரோ, உமக்கு பிடிச்சதான வேற ஏதாவது பண்ணிடோ, ஒண்ணுமே இல்லையே. ஆமா எப்படி ஒரு ஆனந்தம் வந்தது? எல்லோரும் தூங்கி எழுமே, நிம்மதியா தூங்கினேங்கிறான். மறந்து தூங்கினேன் சார், நான் தூக்கப்படாதுன்னு தான் இருந்தேன். ஒரு நிமிஷம் கண்ணை அசைச்சு எடுத்து எழுந்து பார்த்தேன் சார், 3 மணி நேரம் ஆயிடுத்துங்கிறான். ஆனால அவன் இது பண்ண அபாடா அப்படிங்கிறான். அந்த ஒரு சுகம் எங்க வந்தது உங்களுக்கு? உள்ளூர் இருக்கிற ஆத்ம சுகம். இந்த சுகத்தை முழிச்சுட்டதுமே மறந்துடு சார். முழிச்சதுமே அடாடா 3 மணி நேரம் தூக்கி விட்டேனே, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அங்கே போகணுமே, இதை பண்ணணுமே, அது பண்ணணுமே, அதுக்கு வர ராத்திரி தூக்கம் வராதே, எல்லா கலைகளும் இது ஒரு கவலை இருக்கு. அப்ப முழிச்சுட்டதுமே கவலை, உங்களை மறந்ததுமே சுகம். அதெல்லாம் எல்லாருக்கும் இந்த அனுபவம், ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. இந்த மறந்ததுமே சுகம் வந்ததே அங்க மறந்ததுனால அவரை பார்த்திருக்கேன். யாரை பார்த்து? இந்த மனசுங்கிறது இல்லாதனால, மனசு மறைஞ்சதுனால உங்களுக்கு பரமேஸ்வர தரிசனம் ஏற்படும். அப்ப உங்களுக்கு சுகத்தை கெடுப்பது எது? மனசு. மனசு இருந்தால் சுகத்தை பார்க்க முடியல, மனசு இருந்தால் சுகத்தை தேடிட்டு இருக்கேன். எப்ப தேடுகிறேனோ அப்ப அதை காணப்படலேன்னு அர்த்தம். எந்த பொருள் நம்ம தேடுறோமோ அதை கிடைச்சது மறுபடியும் தேடுறோமா? நிச்சயமா தேடுறது இல்லை. அப்ப அதை தேடிக்கொண்டிருக்குமே, ஆனால் காரணம் எல்லாம் கிடைக்கல. இந்த மனசு தான் சார் இவனுக்கு ஏற்படக்கூடியதான எல்லா துன்பங்களுக்கும் காரணம். மனையேவ மனுஷ்யாணம் காரணம் பந்த மோட்சயோ பந்தாய விஷயா சஸ்தம் மோட்சே நிர்விஷயம் ஸ்மிருதம். சுரேஸ்வராச்சாரியர் பிரதாரண்யக வார்த்திகத்துல சொல்ற, இவனுடைய மனசு தான் இவனுக்கு இத்தனை தொந்தரவும் கொடுக்கிறது. ஆனா அந்த மனசு பல பிறவிகள்ல நீங்க படிக்கிறதான புண்ணியத்தினால அந்த பரமசிவனை அடையுமேயானால், அந்த பரமேஸ்வரனை பார்க்குமேயானால், பரமேஸ்வரனை பார்க்கணும் எனக்கூடிய தீவிரமான ஒரு இச்சை வறுமையானால் அப்பொழுதே அதுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போயிடும். நீங்க நேர பரமேஸ்வரனை பார்க்க வேண்டாம், பார்க்கணும் எனக்கூடியதான ஒரு தீவிரமான எண்ணம் உங்க வாழ்க்கையில எண்ணிக்கை வந்ததோ அன்னைக்கே சுகம் வந்தாச்சு. அந்த சுகம் எங்க இருக்க? ஆத்ம சுகம் உள்ளூர் உங்களுக்கு தோன்றது. இனிமேல் நீங்க சினிமாக்கு போக மாட்டேன், பீச்சுக்கு போக மாட்டேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். ஏன் சுவாமினர்? அவைகள எத்தனையோ ஜன்மாக்களை பார்த்தாச்சு. எத்தனை ஜன்மாக்களை எவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம், எத்தனை ஜன்மால எத்தனை ஆடையை கட்டியிருக்கோம், ஆடையே இல்லாம இருந்தது எத்தனை இருந்தது.
பசுவாகவும் நாயாகவும் இருந்தா ஏதோ ஆடை கட்டிட்டோமா அந்த ஜென்மாக்கள்ல இல்லையே. அதே போல எத்தனை மனுஷ ஜென்மாக்கள் எத்தனை தேவ ஜென்மாக்களை எடுத்திருக்கேன். இப்ப நான் இருந்தா மறுபடியும் மனுஷன் வரக்கூடாதுன்னா வரலாம். மோட்சம் வர பரியத்தை எங்க இருந்தாலும் மறுபடியும் க்ஷேணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு வர வேண்டியதான். யாகம் பண்ணினா தேவலோகத்துக்கு போனா சுகத்தை அனுபவிச்சா அதுக்கப்புறம் என்னாச்சு திரும்பி இங்க வர வேண்டியதுதான். எப்ப நீங்க திரும்பி வராம இருக்கக்கூடியதான நிலை உங்களுக்கு வரும், பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்களை பிடிச்சுக்கணும். அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்களை பிடிச்சிட்டோம்னா ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சா மத்வைத வாசனா மத்பய கிருதத்ராணா த்வித்ராணா முபஜாயதே அப்படின்னு அவளுடைய அனுகிரகத்துல நமக்கு அந்த ஆத்ம தத்துவம் புரியுது. இது புரிய ஆரம்பிச்சது வைராக்கியம் வந்தாச்சு. இதான் ஒரு கவி சொல்றார், தவ அமிர்தஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேதிதாத்மா கரமன்யதிச்சதி திஜேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேற்றுரகம் நிவிஷ்டதே. தவ அமிர்தஸ்யந்தினி பாத பங்கஜே, ஹே பரமேஸ்வரா, தவ அமிர்தஸ்யந்தினி பாத பங்கஜே, அமிர்த பெருக்கு ஏற்படக்கூடியதான தங்களுடைய பாதங்கள் எனக்கு என் இதயத்துல எப்பொழுது தோண தொடங்கித்தோ, எப்பொழுதுமே உங்களுடைய பாதங்கள் தோன்றது, அந்த பாதங்கள் அமிர்தம் அப்படியே பெருகின்றே இருக்க. அதனை கண்ணால பார்த்த மாத்திரத்தினாலேயே திருப்தி எனக்கு, ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இதை உங்க திருவடி தாமரையை நான் பார்த்ததுமே இருவேல ஆயிடுதுன்னு என் மனசு அதுல லயிச்சு போயிடுத. இனிமேல் இன்னொன்னு நாடுமா தேடுமா வேற எங்கேயாவது போகுமா கிடையாது. பாத பங்கஜே, அது எப்படி ஸ்திஜே ரவிந்தே மகரந்த நிர்பரே, தாமரை இருக்கு, மலர்ந்த தாமரை இருக்கு, அந்த தாமரைக்குள்ள எல்லா புஷ்பத்தை விட அதிகமான தேனு மகரந்தம் இருக்கிறது தாமரை. அதான் தாமரைக்கு ஒரு விசேஷம். தாமரை மலர்ந்த போது அதுல 7-8 வண்டு அதுல போய் உட்காரும். எதற்காக? அத்தனை வண்டுக்கும் தேனை கொடுக்கும் அந்த தாமரை. அப்படி ஸ்திரே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேற்றுரகம் விவிஷ்டதே. இந்த வண்டானது அந்த முள்ளி புஷ்பத்தை போய் பிடிக்குமா? அது ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும். அப்படி இருக்க அதே மாதிரி உலகத்துல யாராருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான தங்களுடைய பாதபதம் என் மனசுல தொடங்கிட்டேனால் இது மேல மற்ற தெய்வங்களுக்கு பின்னால போவேனா? இதுக்காக அந்த தெய்வங்கள் குறைச்சல்னு நினைக்கப்பட, அது பாட்டுக்கு அது இருக்கு. அந்த தெய்வங்கள்லாம் ஒரு காலத்துல வழிபட்டோம், அதாவது வேணுங்கிறதுக்காக வழிபட்டோம். சாதாரணமாக பாருங்க, சிலர் கல்யாணம் ஆனதுன்னா சுப்பிரமணிய சுவாமியை போங்க, காரியம் நடக்கணும் சீக்கிரமா, எதை எடுத்தாலும் தடங்கள் வருதுன்னு மகாகணபதி விட தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு சதுர்த்தி விரதம், பரமே மகாகணபதியை தியானம் பண்ணுங்க. இடையூறுலாம் போகுனர். ஏன் இடையூர் பரமேஸ்வரன் பார்க்க மாட்டாரா? அம்பாள் பார்க்க மாட்டாரா? மகாவிஷ்ணு பார்க்க மாட்டாரா? அப்படி இல்லை. சில பேருக்கு சிலது விசேஷம்னு நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் கல்பித்தம் தான். அத்தனையும் நம்ம மனசுல நாம இப்படி இருக்கோம் அப்படி இருக்க நினைத்ததுனால ஏற்பட்டது, ஒரு வழக்கமா வந்தது. எல்லா பலமும் எல்லா தெய்வமும் கொடுக்கும். ஆனா நாம என்ன பண்ணியிருக்கோம், இந்த தெய்வம் வேணும்னா இந்த பலம் வேணும்னா இந்த தெய்வம்னு ஒரு தீர்மானமாக பல நாட்களாக இருந்ததுனால அப்படி வந்தது. அதனால எனக்கோ இவைகள்லாம் ஆசை விட்டு போச்சு. இப்ப வேண்டியதுன்னா ஒண்ணுதான். எது? அந்த பரம மங்கள ஸ்வரூபம், சாந்தமான ஒரு ஸ்வரூபம். அதுக்காக அது உங்கள்கிட்ட தான் கிடைக்கும், மற்றவர்கள்ட்ட கிடைக்காது. ஆகையால் உங்கள்கிட்ட வரேன். சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதா க்ஷுத்ர பலதா நமன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத்கிருத பலம் ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜா மதுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பலாம்புஜ பஜனம். சௌந்தர லஹரியும் சிவானந்த லஹரியும் பக்கத்துல ஒரே மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்துடலாம். அங்கே சௌந்தர லஹரியில அம்பாளை பத்தி பேசக்கூடியதான ஆச்சாரியர்கள் என்ன இருக்கார், பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகடா. மற்ற கடங்கள்லாம் தெய்வதங்கள்லாம் இருக்கான். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு உலகத்துல. இங்க பாருங்க, சஹஸ்ரம் வர்த்தந்தே, அதே ஐடியா தான். அங்க என்ன சொல்ற, உங்க தெய்வங்கள்ல எத்தனையோ இருக்கமா. ஆனா அவள்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிறான். டிவி தரதுமே இந்த சோப் உபயோகப்படுத்துங்க, இந்த பல்பசை உபயோகப்படுத்துங்க. அப்ப என்ன இன்னொரு பல்பசை வேலை செய்யாதோ? எல்லாமும் ஒன்னே தான். எல்லா பல்பசை ஒரே ஆளுதான் வச்சுட்டு இருக்கான்.
மேல இருக்கிற கவரை மாத்தி மாத்தி உங்களை சொல்றான், கொஞ்ச நாள் இதுன்னா கொஞ்ச நாள் அதுங்கிறான். நீங்க பாட்டுக்கு என்ன, ஓஹோ அது நன்னா இருக்குன்னு அது ஒரு 4 ரூபாய் கூட இருந்தாலும் அது வாங்குறேன். என்ன சுவாமி என்ன வியாபாரம் துரோக சிந்தனம். அவன் வியாபாரத்துக்கு ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணினான்னா அது உபயோகம் இல்லாத சரக்குன்னு நினைக்கணும். என்ன அது நிஜமாவே நன்னா இருந்தா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. தேனாவது எங்க பூச்சிகளே வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறத, எறும்பை கூப்பிடுறதா தேனு இல்ல. அது எதற்காக அதுல ஏதோ வீக்னஸ் இருக்கு, ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான் போல இருக்க. விவகாரம் என்ன விஷயம்னா அது பார்த்தா இது வேணும் அது வேணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதே போல எல்லாத்தையும் ஒரு அபமுத்திரை, பயப்படாத ஒரு வரத முத்திரை இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் தங்கம் காதனா கொட்டிட்டு இருக்கோம். நம்ம இங்க பாத்திரத்தை வச்சு பார்ப்போம் ஏதாவது விழருதாரு. அந்த காஞ்ச புஷ்பம் தான் விழறதே தவிர ஒன்றும் தங்கமும் விழல. ஆனா என்னன்னா அது தப்புன்னு இல்லை. ஆனா ஆச்சாரியர் சொல்றாரு எத்தனோ தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் அபய முத்திரை வரத முத்திரை இருக்கப்பா. ஆனா அம்மா நீங்க மட்டும் பண்ணல. அபயவரதோ தெய்வ தகட துவமேகா தெய்வாசி பிரகடித வராபித்யபிநய. வரத முத்திரையோ அபய முத்திரையோ நீ பயப்படாதேன்னு சொல்லலையா நீங்க? நான் காசை தரேன்னு சொல்லலை உங்களுக்கு. ஏன் உங்களுக்கு வேண்டாமா? அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாமா? இல்ல எதற்காக நீங்க எல்லாம் நீங்க அதை கொடுக்க மாட்டீங்களா? அபயத்தையும் வரத்தையும் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க எதுக்காக இப்படி பண்ற? இல்லைன்னா 4 கையிலயும் இல்ல 2 இல்ல 4 கை வச்சுட்டு இருக்கு. 4 கையிலையும் ஒரு கையில கரும்பு வில்லு, ஒரு கையில வானங்கள், ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம் வச்சுருந்த கையெல்லாம் ஒன்னும் பிஸியாவே வச்சுட்டு இருக்கல. என்ன பண்றது? இப்படி வச்சுட்டு இருக்கல. இப்ப செல்போன் கையிலேயே வச்சுட்டு. இப்ப என்ன நான் மங்களசூத்திரம் மாதிரி தொங்க விட்டு இருக்கேன். ஏன்னா கை காலியா இருக்கணுமே, வேற எதுக்கு வேணுமே. அப்ப எதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கையில எப்பவுமே வச்சுட்டு இருக்க முடியாது. அது பிஸியா இருக்கிறதுனால அபய முத்திரை வரது முத்திரை இல்லையோமா உங்களுக்கு? அப்படி இல்லையா? எதற்கு? அப்ப ஏன் காட்டல? அபய முத்திரை வரது ஏன் போட்டுக்கல? ததாகி என்ன உங்களுடைய பாதமே அதை அனுப்பிச்சிடுறதுன்னா முதல்ல நமஸ்காரம் பண்ணும்போது பாதத்துக்கிட்ட போறோம். பாதத்தினாலேயே நம்ம காரியங்கள்லாம் ஆயிடுதையானால் பலமபிச்ச வாஞ்சாதது சமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணாதேவ நிபுணம். உங்களுடைய பாதங்களே அதை கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்ததையானால் நான் உங்கள்கிட்டயே வரணும்னு நமஸ்காரம் பண்ணினதுமே அவள் என்ன பண்ணிட்டு இருக்காளாம்? அனுப்பிச்சாச்சு. எது? பாதங்களே அனுப்பிச்சு விட்டாச்சு. ஓஹோ நமஸ்காரம் பண்ணினார், சரி பாதங்களுக்கு தானே நமஸ்காரம் பண்ணியல், அந்த பாதமே படம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நம்ம கை வரைக்கும் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இமலையான்ட்ட போனேன்னா முதல்ல இருந்தே பார்த்துட்டு போனோம். அன்னைக்கு கிட்ட போனேன்னா ஜரகண்டி தள்ளி விடுவான். அவன் தள்ளுற தள்ளுல கை விழுந்தாலும் விழுந்துருவான். விவகாரம் என்னடா அது மாதிரி இந்த பாதங்களே உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை விட அதிகமா கொடுத்தாச்சா. பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். அதே மாதிரி பதன்யப்பாணிபியாம் உங்களை விட மற்ற தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு. அந்த தெய்வங்களுக்கு இல்லாததான ஒரு ஸ்வரூபம் உங்களுக்கு இருக்குன்னு எப்படி சொன்னாரோ அதே அபிப்பிராயம். சஹசிரம் வர்த்தந்தே ஜகதி விபுதா. ஆயிரக்கணக்கான தேவர்கள் உலகத்துல இருக்கின்றார்கள். க்ஷுத்ர பலதாக அவைகள்ல எத்தனையோ பலத்தை கொடுக்கிறது. மோட்சத்தை தவிர மற்ற எந்த பலமா இருந்தாலும் க்ஷுத்ர பலம். ஏன்னா அதை அடைஞ்சு திரும்பி என்ன போரும்னு தோணுமா? எது இருந்தாலும் எங்கே போறோம்னு சொல்றது பாருங்க. நிறைய காசு இருக்கிறனார் அதுக்காக அடுத்த நாள் உங்களை விட இன்னொருத்தருக்கு காசு ஜாஸ்தினர் நம்பர் 1 பொருள் சொல்லுது இறங்கி விட்டேனே திருப்பியும் வரணும். என்ன லாபம் இருப்பார்? எந்த இந்த மோட்சத்தை தவிர எது இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு மாறிட்டே இருக்கு. டிரான்சிஸ்டர் இருந்த பிறகு ரேடியோ வேணும்னு நினைச்சேன், ரேடியோ வேணும் பிறகு டிவி வேணும்னு நினைச்சேன், டிவி இது வச்சா பிளாக் அண்ட் ஒயிட்டா நான் இல்லை சார் கலர் டிவின்னு, கலர் டிவி ஒரு பிளாக் ஸ்கிரீன் வேணும்னு. அதுக்கு அப்புறம் ஆச்சு இப்ப என்ன சவரோட சவரா ஒட்டிட்டு இருக்கணும் சார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கையில இருக்கணும் சார், வேணும்னா வச்சுக்கணும். நான் மட்டும் பார்க்கணும், இன்னொருத்த பார்க்கக்கூடாது. அதுல எனக்கு மட்டும்தான் தெரியணும், ஆனா ஜபத்துல இருக்கணும், எனக்கு மட்டும்தான் தெரியணும், இன்னொரு தெரியவிட. இப்படி என்னென்னமோ எண்ணம் பார்த்துட்டே இருக்கேன் பாருங்க. ஏதாவது திருப்தி வந்ததோ? திருப்திங்கிறது கிடையாது. அந்த மோட்சத்தை தவிர எந்த பதார்த்தம் வந்தாலும் திருப்தி மனுஷனுக்கு ஏற்படாது. இன்னைக்கு டெம்பரரியா திருப்தி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அது வேணும் இது வேணும் காணப்பட்டுட்டே இருக்கும். அதனாலதான் ஆச்சாரியார் சொல்றார் ஒரு இடத்துல, கைலாசத்தை ஜெயிச்சு விட்டேன்னா கிம்தேனா என்ன லாபம்? என்னாச்சு? லாபம் ஒண்ணும் கிடையாது. சரீரம் சுரூபம் ததாவா களத்திரம்
அழகா இருக்கு, இந்த மெட்ராஸ்லயே நான் தான் ரொம்ப அழகன் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். என்ன லாபம்னு 2 நாள் ஜுரம், வைரல் ஃபீவர், டாக்டருக்கே தெரியல. எதை போனாலும் வைரல் ஃபீவர்ங்கிறார். அவருக்கு என்னாச்சுன்னா ஒரே பேர் தான் அதுக்கு. 2 நாள் ஆச்சு சார், உடம்புல எல்லாம் நனைஞ்சு போச்சு, அப்படியே உடஞ்சு விட்டா, கீழே விழுந்துட்டான். என்ன ஐயா சுவாமி என்ன இவ்வளவு அழகா இருந்தல? சரீரம் சுரூபம் ததாவா களத்திரம். என்னை விட எங்க ஆத்துக்காரர் ரொம்ப அழகுனா என்ன ஆச்சு உனக்கு? அதனால தனம் மேரு துல்லியம். எனக்கு இருக்கக்கூடியதான படங்கள் அந்தந்த பேங்க்ல இருக்கிறதெல்லாம் தனியா ஒரு இடத்துல சேர்த்து வச்சு கொட்டினேனே, ஆனால் ஒரு மலை மாதிரி ஆகுது. அவ்வளவு படம் இருக்குன்னு என்ன பண்ண போற? ஒரு பைசா பின்னால் எடுத்துட்டு போக முடியுமா போற காலத்துல? ஒண்ணும் கிடையாது. இது இங்கே விட்டுத்தான் போகணும். அப்ப வேற கவலை, இவ்வளவு விட்டு போறேன்னு. சாதாரணமா இருக்கிறவனுக்கு என்ன இருந்தது, அது பாட்டுக்கு அது இருக்கு, அவ்வளவுதான் போயிட்டு இருப்பான். நிறைய சம்பாதிச்சவனுக்கு அதுக்கப்புறம் இவ்வளவு சம்பாதிச்சு எதையும் எடுத்துட்டு போகாம போறேனே ஒரு கவலை வேற ஜாஸ்தி. என்ன பண்றது? கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவமிதி. ஏனையா வாழ்நாள்ல 100 வயது வாழ்ந்தேனே, ஒரு நல்ல காரியமும் பண்ணலையே. எப்ப பாரு எல்லோரும் என்ன வெயரா போலயே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம் பாருங்க. தனம் மேரு துல்லியம் யசஸ்தாரு சித்திரம். அது பண்ணினேன், இது பண்ணினேன், அந்த மலையை ஏறினா இங்க குழ வச்சேன், எல்லாருக்கும் இதை பண்ணினேன் அப்படிங்கிறான். இவ்வளவு போல இருந்தாலும் குரோரங்கிரி பத்னே மனசேன் லக்னம். இந்த ஜன்மாவை முடிக்கிறதுக்காக அந்த ஆச்சாரனுடைய திருவடியில உங்களுடைய மனசு சேரலைன்னா ததக்கிம் 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 இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாமும் பகவத்பாதம் உங்களை மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை அந்தந்த ஸ்லோகத்துல அங்கேங்க சொல்லியிருக்க. அது பகவத்பாதால் மட்டும் இல்ல, பகவத் ராமானுஜரும் சொல்லியிருக்க, அதே போல வல்லபாச்சாரியரும் சொல்லியிருக்க. மகான்கள் எல்லோரும் ஒரே ஐடியா தான். எந்த வழி போனாலும் விஷயம் உள்ளதான். ஆனா நமக்கு ரொம்ப சுலபமாக தெரியறா போல ஆச்சாரியர் சொல்ற சஹசிரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதா க்ஷுத்ர பலதா நமன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தஸ்வத பலம் ஹரிபிரம்மாதீனாமபி நிகடபாஜாம சுலபம். எப்படிப்பட்டதான தேவதைகள் கிட்ட இருந்த போதிலும் அவளாலேயே அடைய முடியல. இவருடைய ஸ்வரூபம் என்னது என்று அடையிறதுக்கு சாதாரண மனுஷியாளுக்க முடியாது. சிரம் யாச்சே சம்போ, ஹே பரமேஸ்வரா, உங்களிடத்துல நான் இதைதான் பிச்சை கேட்டுக்கிறேன், அது இதுன்னு வேண்டாம். இல்ல தவ பதாம் போஜ பஜனம். உங்களுடைய பாதங்களை தான் நான் பஜிக்கக்கூடியதான ஒரு நிலைய கொடுங்க. வேற ஒண்ணும் நான் இது வேணும் அது வேணும்னு கேட்கலைன்னா சிவபஜனம் மனசுக்கு சந்தோஷதாயக்கம், மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். அதுதான் கேட்கிறேன். இது அது நான் இந்த மேல கேட்க போறது இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னார். பிறகு ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியே சதுர கவிதா கான பணிதௌ புராணே மந்திரேவ ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு அச்சதுரஹ கதம் ராஜ்ஞாம் பிரீதிர்பவதி மயி ஓஹம் பசுபதே பசும் மாம் சர்வஜ்ஞ பிரதித கிருபயா பாலய விபோ. ஹே பரமேஸ்வரா, இத்தனை நாள் வாழ்ந்திருக்கேன், என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்ன எழுதினார், எதை பார்த்தாலும் எதையும் அடைய முடியல. மனுஷனுடைய வாழ்க்கை வேகமா போயிடுச்சு. நானும் பார்க்கிறேன், இதை முடிச்சாகணும், அதை முடிச்சாகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நினைச்சா முடியாதோ, எதுவும் பண்ண முடியல சார். அதான் மனுஷனுடைய வாழ்க்கை. என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் சிலதை சாதிக்கிறார், பல பேர் ட்ரை பண்றால சாதிக்கிறார். என்ன ஆச்சுன்னு ஸ்மிருதௌ சாஸ்திரேவா, தர்ம சாஸ்திரத்திலேயோ வேத அங்கங்களையோ சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிடம், அதே போல நியாயம் வைசேஷிகம் பூர்வோத்தர மீமாம்சைகள் சாங்கியம் யோகம், ஏதாவது ஒன்னையாவது நான் முழுமையா படிக்க முடியாதா? ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியே, இவைகள்லாம் இருக்கட்டும். வைத்திய சாஸ்திரம் அதாவது சரகதம் இதை வாசிச்சிருக்கோமே, கொஞ்சம் தான் முடியுது. அதுக்கு மேல ஒரே டவுட்டா இருக்கு, என்ன பண்றது? சிவனுக்கிரகம் இருந்தாதான் கிடைக்கும். சகுன கவிதா கான பணிதோ, சகுன சாஸ்திரம் இதை பண்ணினா இது, இதை பண்ணினா வரும் அப்படிங்க கூடியதான சகுனம். கவித்துவம் சில பேருக்கு தானா வரணும். அம்பாளுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணினால் அது தானா வரும். வாய் திறந்து அப்படியே அழகா பத்தியங்கள் ஸ்லோகங்கள்லாம் எழுத வரும். கவித்துவம் கவிதா கான பணிதோ, சாதாரணமாக நம்ம சொல்றதுக்கும் ஸ்லோகமும் சில பேர் பாடுறா பாருங்க, ஏன்னா இனிமையா இருக்க. அப்படி கான பணிதோ புராணே மந்திரேவா, புராணங்கள்லயோ
மந்திரேவ மந்திர சாஸ்திரங்களையோ ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு அச்சதுரா. சில பேர் துதிக்கு ராஜா கிட்ட போய் அப்படியே துதிப்பா, நீ இந்திரன் சந்திரன், ராஜாவுக்கே மைமருந்து நிறைய காசு கொடுப்பான். அப்படி எல்லாம் இருந்தவாள் இருந்துட்டு இருக்கா. அப்படி அந்த ஸ்தோத்திர கிரியையோ நடன ஹாஸ்யேஷு நடனம். சில பேர் பேசின்னு அப்படியே வயல குலுக்க குலுக்க சிரிக்கிறா போல பேசுவா. இப்ப எல்லாம் இது கிடையாது. முன்னெல்லாம் பிள்ளையார் தெரிஞ்சு இன்னைக்கு விகட கச்சேரின்னு வச்சுப்பா. அங்க போய் உட்கார்ந்தவன வரும் 2 மணி நேரம் சிரிக்கணும், அப்படி சிரிக்க வைப்பா. இப்ப கதை சொல்றதே தெரியலையே பாட்டியம்மாவுக்கு. சினிமா கதை தான் சொல்றா. எல்லா சினிமா கதை ஒரே மாதிரி இருக்க பிராரப்தம். ட்ரையாங்கிள் லவ்ங்கிறான், பென்டகன் லவ்ங்கிறான், ஒன்றும் புரியல. இப்படித்தான் சொல்றானே தவிர அதை தவிர புதுசா ஒரு கதையும் இல்லை இவனுக்கு. பழைய நாள்ல ஒரு பாரதம் கதை சொல்லுவான், காசி மஜலி கதைன்னு சொல்லுவான். இந்த கதைகள்லாம் அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேழ்ந்தே 2 மணி நேரம் ஒரு கதை. குழந்தைகள்லாம் கேட்டு சில குழந்தைகள் தூக்கி போடும். ஏதாவது ஒரே ஒரு குழந்தை அவன் அதுல என்ன, நாளைக்கு இதுக்கு ஆன்சர் வரும்னா நாளைக்கு இந்த பையனும் மறந்து போயிடும், அந்த பாட்டியும் மறந்து போயிடும், வேற கதை ஆரம்பிக்கும். இப்படி அழகா கதை சொல்றதுங்கிறது ஒரு டெக்னிக். அது கேட்கிற வாட்டிய மனசு அப்படியே கவர்ற மாதிரி என்னாச்சோ ஒரு சஸ்பென்ஸ்லயே கதை சொல்லக்கூடியதான ஒரு விவகாரம் இருந்தவாள். அதுவும் தெரியலனுக்கு ஹாஸ்யேஷோ அச்சதுரா அதம் ராஜ்ஞாம் பிரீதிர் பவதி. ஹே பரமேஸ்வர, ராஜாவை நான் எப்படி சந்தோஷப்படுத்தி நான் காது வாழ்ந்துவேன் சொல்லுங்க. பழைய நாள்ல சுலபமா காது வாங்கிறது அர்த்தம். கதம் ராஜ்ஞாம் பிரீதிர் பவதி மயி. என் இடத்துல எப்படி வரும் இந்த ராஜாக்களுடைய பிரீத்தி எல்லாம் எனக்கு வராது, என்னால சம்பாதிக்க முடியலப்பா, நீதான் காப்பாற்றணும். கோகம், நான் யாரப்பா பசுபதே. இங்க என்னாச்சு, உலகத்துல வைராக்கியம் வந்த பிறகுதான் இந்த டவுட்டே வருது. கோகம், அது வரைக்கும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், அது எதை இருந்தாலும் நான் சுகமா இருப்பேன் கூடியதான எண்ணம் தான் வந்தது. வீடு நன்னா இருக்கணும், அம்மா அப்பா எனக்கு இஷ்டமா இருக்கணும், ஆத்துக்காரர் எனக்கு இஷ்டமா இருக்கணும், ஆத்துக்காரி நான் சொன்னதெல்லாம் நினைச்சுக்கணும், குழந்தைகள் நான் சொன்ன படித்து கேட்கணும். எதை ட்ரை பண்ணினாலும் அத்தனையும் நமக்கு வரணும். இப்படித்தான் நினைச்சுட்டு இருந்தோம். எனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி தான் வாழ்நாள் முழுக்க நடத்திருந்தேன். ஆனா இப்ப என்ன கோபம், நான் யாரு எனக்குடையதான எண்ணம் இப்பதான் வந்தது. பசுபதே, ஏன் பரமேஸ்வரா உன்னை கேட்கிறேனப்பா, எனக்கு தெரியல நான் யாருங்கிறது, எனக்கு தெரியல. நான் தான் தெரிகிறது, அந்த நான் யாருன்னு தெரியல. நீங்க என்ன சொல்லணும்? ஏன் என்ன கட்டி காப்பாத்துறவர் நீங்கள் அல்லவா, பசுவை காப்பாத்துறவன் பசுபதி. ஆகையால் நீங்க தான் சொல்லணும். பசுமாம் சர்வஜா, நான் பசுவா இருக்கேன், பசு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். அல்பக்கியம், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது எந்த பக்கம் இழுத்துட்டு போனா அந்த பக்கம் போகும். பசிச்சா சாப்பிடும், தூக்கம் வந்தா தூங்கும், அவ்வளவுதான் தெரியும் அந்த பசுமாட்டுக்கு. ஆனா நீங்க சர்வஜா, மாம் சர்வஜா. ஹே பரமேஸ்வரா, நீங்க சர்வஜாளப்பா. ஆகையால் எனக்கு சொல்லுங்க, அல்பஜனா இருக்கிற என்னை காப்பாத்துக்கோ. பசு மாம் சர்வஜா பிரதித கிருபயா பாலய விபோ. கிருபயா, தய, கிருப, நிருபதிகமாக இன்னொருத்தருடைய துன்பத்தை போக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேணும். ஒரு எனக்கு இவரால் ஒரு சகாயம் வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே அவளை நம்ம காப்பாற்றணும், அவளுடைய துன்பம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவள் நீங்க. தயையும் கிருபையும் அவ்வளவு உங்களிடத்துல இருக்க. அப்படிப்பட்டதான தாங்கள் என்ன காப்பாற்றுங்க. கிருபையா பாலய விபோ. பாலய, பரிபாலனம். எப்படி பரிபாலனம்? என்னுடைய துன்பத்தை நீக்கி உங்களிடத்துல என்னிடத்துல சேர்த்துங்கோ அப்படின்னு பகவானுடைய ஒரு விசேஷமாக ஒரு கருணையை பிரார்த்திக்கிறார். ஸ்மிருதௌ சாஸ்திரம் சாஸ்திரே வைத்தியே சகுன கவிதா கான பணிதௌ புராணே மன்யே மந்திரே வா ஸ்துதி நடன ஹாஸ்யே சதுர கதம் ராஜ்ஞாம் பிரீதிர்பவதி மயி கோஹம் பசுபதே பசுமாம் சர்வஜ பிரஹித கிருபயா லய விபோ. இது வரைக்கும் ஆச்சு. நீங்க என்ன சாஸ்திரம் வாசிக்கலையா? சாஸ்திரம் வாசிக்கலேன்னு சொன்னாரு. சாஸ்திரம் வாசிச்சவா அவன் வசதின்னு நினைக்கலாமா? சாஸ்திரம் வாசிச்சா கன்ஃபியூஷன் தான் ஜாஸ்தி. இந்த சாஸ்திரம் மறந்து போறதேன்னு ஒரு கவலை. எப்பொழுதும் இன்னொருத்தர் தலையில கட்டணும்னு ஒரு ஆசை. நம்ம வாசிச்சா போல இன்னொருத்தர் சாஸ்திரம் வாசிக்கணும், அவளும் கஷ்டப்படணும். ஏன்னா ஒரு 2 நாள் வாசிக்கலன்னா ஆம்னா யானாம யோகேன வித்யாம் பிரசிதிலாமிவா. தினமும் உரு போடாத போல வேதம் போயிடும்னு தினமும் சொல்லிட்டே இருக்கணும்.
அதே போல சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா அப்பதான் மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நாள் ஏதாவது ஒரு லைன் மறந்து போயிடுதுல, ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. எந்த புஸ்தகத்துல இருக்கோ, எங்கே பார்த்தோமோ, எங்கே இது என்ன கடோவா மிருத் பிண்டோவா, ஒரு குடவா மண்ணா, மண்ணுல இருந்து குடம் வந்ததா, குடம் மண்ணுல இருக்கா, மண்ணுல குடம் இருக்கா, என்ன சார் வியவகாரம்? கடோவா மிருத் பிண்டோவா. அதே போல அனுரபிச்ச தூமோக்னி ரகலஹ பட்டோவா தந்துர்வா. இந்த காரிய காரண பாவம் முழுக்க ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டார். எது காரியம், எது காரணம், காரணம் சத்தியமா, காரியம் சத்தியமா, எது தெரியலையே, கோர சமனம், இவைகள்லாம் விருதா கண்டோபம். மணிக்கணக்காக தர்க்கம் பேசணும் சார். தொண்டை வத்தினத்தான் மிச்சமே தவிர, ஹே பரமேஸ்வரா, அதுல ஒரு நாமாவை சொல்றதுதான் மனசுக்கு க்ஷேமம் ஏற்படும்பா. ஆகையால் இந்த சாஸ்திரங்கள்லாம் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு ஒரு சாதனம், அவ்வளவுதான். ஆனா சாத்தியம் கிடைச்ச பிறகு, உன்னுடைய திருவடியில பக்தி கிடைச்ச பிறகு இதை மறந்தாலும் தேவலை அப்படின்னு விசேஷமா அந்த சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டவர் அந்த பரமேஸ்வரன் என கொடுக்கிறான உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அடுத்த ஸ்லோகத்தில் இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.